அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். பிஸ்மில்லா. வாங்க இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் எங்கள் வீட்டில். வாங்க, பிஸ்மில்லா. வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வெள்ளை சாதம் முடித்து வச்சுருக்குறேன். இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல் இருக்குது பாருங்க, வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் வந்து இங்கே வந்து பருப்பு கீரை, பசலி கீரை மாதிரி இது ஒரு வகை பருப்பு கீரைன்னு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பருப்பு கீரை கொஞ்சம் வளவளப்பு தன்மை உள்ளது, அதனால் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறேன் அதில். அப்புறம் இங்கே வந்து துவரம்பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். துவரம்பருப்பும் வெந்தயக்கீரையும் போட்டு பருப்பு வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரைக்கும் பருப்புக்கும். அது துவரம்பருப்பு. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், சுண்டை வத்தல் பொரிச்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? சும்மா செம்மையாக இருக்கும்ல. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் தம்பி வீட்டுக்கு போனால் தான் நிறையா சமைப்பாங்க. இங்கே எங்கள் வீட்டில் இருந்தால் நான் ஒரு ஆளுக்கு தேவையானது வெஜிடபிள் தான் நிறையா இருக்கும். சாதம் பாருங்கள், டீ வைக்கிற பாத்திரத்தில் தான் இருக்கும், சின்ன பாத்திரத்தில். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெயினாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாருங்கள், சுண்டை வத்தை வந்து சுகருக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள். இப்போ வெளிநாட்டில் வந்து இந்தியன் கடைகளில் கிடைக்கும் சுண்டை வத்தல். வெண்டைக்காய் முட்டி வலிக்கு அவ்வளோ நல்லது. இந்த சூட்டுக்கு இந்த பசலிக்கீரை அவ்வளோ நல்லது. துவரம் பருப்பில் உங்களுக்கு வந்து வாய்வு கிடையாது. ஏன்னா நான் அப்படி இருந்தாலும் பெருங்காயம் போடுவேன். நீங்கள் வெண்டைக்காய் முட்டி வலிக்காரங்களுக்கு, சுகருக்காரங்களுக்கு, கொலஸ்ட்ரால்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் ரொம்ப பண்ணுது. அதே மாதிரி சுண்டை வத்தல் சூப்பராக இருக்கும். நான் கழுவி காய வச்சுட்டு தான் அப்புறம் பொரிப்பேன். ஏன்னா அங்கே கடையில் வாங்குறது உப்பாக இருக்கும். வாங்க பிஸ்மில்லா சாப்பிட்லாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்களா?